ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. உடனே சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்டர் இல்லை. நான் எஸ்எஸ் மியூசிக்கில் அவங்கள பார்த்து ஒரு சின்ன பயம் எனக்கு எப்பயுமே இருக்கும். ஸோ அதனால 3 வாரத்தை கூட பேச மாட்டேன். 6 மணிக்கு விடுறோன்னு சொல்லி 9 மணி வரைக்கும் ஷூட் பண்ணால் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன்னு மிரட்டுவாங்க. 2002 நான் டைரக்டராக இந்த இண்டஸ்ட்ரியில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2024 22 வருஷம் சக்ஸஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிகை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு. ஸோ தேசிய விருதுலேருந்து, மாநில விருதுலேருந்து, ஃபிலிம்ஃபேர்லேருந்து, கேன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 22 வருஷம் கடந்ததுக்கு பத்திரிகையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த 22 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 7 படம் தான், ஒரு வெப் சீரியஸ். ஏன்னா ஐ லவ் சினிமா, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடி ஒன்று தான் இருக்குது. மேடம் ரவி மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க, பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சினிமாவை வெப் சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு. இன்னொன்று அவருக்கு வெயில் முடிஞ்ச பிறகு சரஸ் சார் என் கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க. நான் நிஜமாக செக்கை வாங்காமல், அப்போ என் கையில் 5 பைசா காசு இல்லை. ஆனால் சத்தியமாக எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார், கதை யோசிச்சுன்னு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே ஆச்சு, எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன். ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான். நிஜமாவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது. ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட், என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ப மாட்டீங்க, அங்காடி தெரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நான் ஒரு கதையை யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் முட்டாள் மாதிரி. ஆனால் அது நடந்துச்சு. ஒன்று சத்தியமாக நீங்கள் நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும். அதை நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். சங்கர் சார்ட்ட பார்த்துருக்கேன். அவருடைய பட்ஜெட் அது நடக்கும். எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடி தெருவில் நடந்துச்சு. வெயில்ல விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான். பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல கேமரா எடுத்துட்டு விருதுநகர்ல நான் ஷூட் பண்ணேன். அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகர் புதுசா மலர்த்தி நிற்குது. ஸோ இப்படிதான் என்னோட ஜேர்னி. அதனால எனக்கு எப்பயுமே எனக்கு சினிமாங்கிறது முக்கியமான விஷயம். அது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், 100ஆம் நாள் வார்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானா சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்திருக்கிறேன், இருப்பேன். இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன். அந்த அன்புக்கு நன்றி. தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல், ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகா மேம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது, நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த கதையை நான் கேட்டேன். கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊர்லேயே இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் தான் இந்த லைன் சொன்னார். அதிலிருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அப்போ பக்கத்தில் அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் குட் சைன். அதிலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி. அதுக்கு பிறகு ஜீல சொல்லி ஓகே பண்ணோம். அப்படி தான் இந்த ஜேர்னி, இந்த கதை, இந்த படம் துவங்கிச்சு. ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினச்சேன், ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்தில் வேற ஒன்று சொல்லணும். எந்த அரசியல் படத்துலையும் சிஎம் கெட்டவர் தான். ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா, அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்டர் இல்லை. சிஎம்ங்கிற அந்த போஸ்டில் இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை. சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம் உடைய அக சிக்கல்களை, அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் 3 months அனுபவிக்கிறாரு, இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை, அதை அப்படியே விட்டுருந்தேன். ஒரு கதை சொல்லுவார், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், கைமூக்குன்னு ஒரு கதை சொல்லுவார். நாகர்கோயில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்கு.
கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரம் கோயில் முன்னாடி வைப்பாங்க. அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ள போடுவாங்க. கை வேகாம எடுத்துட்டா நல்லவன், கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும், கை வேகாம எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூகத்துல நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, இல்ல மக்களுக்கு நல்லது செய்யறது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினைச்சோம்னா, அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினைச்சோம்னா, அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி இருக்குங்கிறதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர்லைன். அதைத்தான் நான் இந்த டீசர்னுடைய உங்களுக்கு தெரியும், நீதினா என்ன, மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா, அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தவறுகளுக்கு தண்டனை கூட கிடைக்கும். அதை சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. நான் எல்லா நேரமும் என்னை நான் நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்க நினைச்சிருக்க ஒரு இடம் உண்டு. ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுற ஒரு இடம். எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க, கட்சி என்ன ஆக போகுது, இந்த நாடு என்ன ஆக போகுது, வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்றப்ப அவங்க ஸ்ரேயா சொல்லுவாங்க, மேற்கு தொடர்ச்சி மலை மேல ஊர்ற எறும்பு நினைச்சுக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு, அது மாதிரி இருக்கு நீங்க கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார். அப்ப சொல்லுவாங்க, இத்திரை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்வார். அவ்வளோ இந்த மேல உலகத்துல இருந்து கீழே பார்க்கறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க. நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேவையில்லை. நம்ம எறும்பு நினைச்ச கணத்துல நம்ம மண்டையில இருக்க எல்லா தலகணமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி அப்படி விழுந்துரும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினைச்சுப்பேன். அப்படி எனக்கு நானே பர்சனலா சொல்லிக்க ஒரு லைன். நிஜமாவே ஜார்க்கண்ட்ல இருக்கிற பழங்குடியினரை அடிச்சு துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது. நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு, காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், ஊட்டிக்கு போனோமே டாடி, ஒரு ரெசார்ட். அப்பா உங்களுக்குலாம் ஊட்டின்னா ஊட்டியில் இருக்கிற ரெசார்ட் தான் காடா? காடுன்னா என்னன்னு தெரியாதா? இந்த வாழ்க்கைன்னா என்ன தெரியாது? இந்த மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் சீரிஸ்ல இந்த கேள்விகளை அங்கங்க தொக்கி நிக்க வச்சிருக்கிறது தான் என்னுடைய இடம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேள்விகளை ஏதோ ஒரு விதைய தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. எல்லா மாநிலத்துக்குள்ளேயும் நூக்கன் கார்னர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு. அதுக்கு நான் போறப்பதான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து, மெடிக்கல்ல இருந்து, ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், ஒரு டாக்டர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊர்ல லாட்டரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை 10 மாத்திரையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் பீகார்ல ஒரு இடத்துல ஒரு வில்லேஜ்ல கேட்டேன், ஒரு சமூக ஆர்வலர்கிட்ட கேட்டேன், அப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு. ஒரு பொண்ணை ஒரு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க வீட்டில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அந்த பொண்ணை வந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து இப்படி பலாத்காரம் பண்ணிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு கேட்டுச்சான். இப்படி ஒரு இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிற வேற எல்லா மாநிலங்களும் இருக்கிற சமூக நீதி அரசியல் இருக்கிறது. நான் நம்ம ஊர்ல ஒரு வயசான பாட்டியை போய் கிராமத்துல போட்டோ எடுத்தா, இடையிட்ட நாய் அங்கிட்டு போடா இப்படின்னு சொல்ற இடத்துல எந்த அரசியல் கட்சின்னு சொல்லுங்க, அதையும் தாண்டி 50 ஆண்டு காலம் நம்மளை தமிழ்நாட்டில் வழிநடத்தின பெரியாரிய, மார்க்சிய, அம்பேத்கரிய அரசியல் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கிறதுல இருந்து ஒருவன் செத்து போற வரைக்கும் அவன் வளர்வதற்கான சட்டங்களை இந்த அரசாங்கம் வகுத்திருக்கு. அடுத்து அந்த பதவிக்கு யார் வந்தாலும் சரி, வராட்டிலும் சரி, ஒவ்வொருத்தருக்குமான ஒரு அரசியல் பாதுகாப்பை ஒரு அரசாங்கம் வழங்கி இருக்குன்னு தோணுச்சு. என்ன ஊழல் இருந்தாலும் இந்த அரசாங்கம் இதை வழங்கி இருக்குன்னு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் இந்த பொலிட்டிக்கலுக்குள்ள இந்த அரசியலை கூர்ந்து பார்க்கிறப்ப இந்த உலகத்திலேயே ஜனநாயகத்தை விட சிறந்த ஆட்சி முறை எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஜனநாயகத்தை கட்டமைக்கணும்னா ஊழல் நிறைந்ததா தான் இருக்கும், ஆனா மக்களுக்கு நலன் போய் சேரும்.
எப்படி நலன் போய் சேரும்? எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கட்டமைப்பை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் தவற விடாம காப்பாத்திக்கணும். ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்கட்சியை உட்கார வைக்கிறவங்களும் சேர்த்து ஓட்டு போடணுங்கிற இந்த அரசியலை ஒரு படம் சின்னதா பேசினா போதும், ஒரு வெப்சீரிஸ் சின்னதா பேசினா போதும், ஒரு லாங்குவேஜ் பேசினா போதும், நம்ம இருக்கிற பத்திரிகைகள், கலை, இலக்கியம் எல்லாமும் சேர்ந்து ஒரு மனுஷனை பொலிட்டிசைஸ் ஆக்கிட்டாவே அவன் ஒரு கட்டத்துல போய் நிற்பான். சரசார் அவ்வளோ இழுத்து போட்டு செய்வாருன்றப்ப ரொம்ப நிஜமாவே சரசாரதோட தான் இந்த வெப்சீரிஸே பண்ணணும்னு நினைச்சேன். அது பல காரணங்களால் முடியல. ஸோ அவ்வளோ சரசார் இழுத்து போட்டு எல்லா ப்ராஜெக்டும் நீ 2 வருடங்கிறது ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். அதை தாண்டி இது நடந்துச்சு. அதை இழுத்துட்டு போனோம் நாங்கள். பாரதிய ஜோசப் சார் சொல்லுவார், டைரக்டருங்கிறவன் பனிமலையில சறுக்குல நான் இழுத்துட்டு போற மாதிரி நாக்கு தங்க ஓடிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அதை நாங்கள் மொத்தமாக தோலில் சுமந்து இழுத்துட்டு போனோம். இந்த வெப் சீரிஸ் ஓகே பண்ண ஜி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றி.